அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சான் இலா யௌமிddin. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த ஒரு துவாவை தினமும் ஓதி உங்களோட துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் அந்த தேவையை உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுப்பான். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது ஹைரானதா இருந்தா அல்லாஹ் நிச்சயமா உங்கள்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்த்துருவான். இந்த துவால நம்ம அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நம்முடைய தேவைகளை கேட்கிறோம். அதனால அல்லாஹ் நம்முடைய தேவைகளை உடனே பூர்த்தி செஞ்சு கொடுப்பான். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் ஒரு துவா ஓதுறதை கேட்டாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க அல்லாஹ்வின் மகத்தான பெயரை கொண்டு உங்க துவாவை கேட்டிருக்கீங்க, அதனால அல்லாஹ் உங்க துவாவை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான், நீங்க கேட்டதை நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க. இந்த செய்தியை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர்கிட்ட, எனது உயிர் எவனது கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக நீங்கள் அல்லாஹ்வின் மிக மகத்தான பெயரை கூறி உங்கள் துவாவை கேட்டிருக்கிறீர்கள், அதனால் அல்லாஹ் அந்த துவாவை உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை நம்ம அபுதாவுத், நசாயி, இப்னு மாஜா ஆகிய ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. இந்த துவாவை நம்ம நிறைய கிதாபுகளில் பார்க்க முடியும். இப்போ நம்ம அந்த துவாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னலக்கல் ஹம்த லா இலாஹா இல்லா அன்ட வஹ்தக லா ஷரீகலக்கல் மன்னானு பதீஉஸ் சமாவாத்தி வல் அர்லி யாதுல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹையு யா கையூம். இந்த துவாவை ஓதி நம்முடைய தேவைகளை நம்ம அல்லாஹ்விடத்துல முன்வைக்கணும். இந்த துவாவோட பரக்கத்து மூலியமா நிச்சயமா அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மிக சிறந்த துவான்னு நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நம்ம தினமும் ஓதணும். இந்த துவாவோட தமிழ் அர்த்தம் வேணும்னா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காக நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.